அதாவது அந்த சின்ன படத்தில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணு, நல்ல ஆக்டிங் டேலண்டோட நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு எல்லாம் பாராட்டு கிடைச்சிட்டு இருந்த நேரத்திலே தொடர்ந்து ஒரு சீரியலில் கயல் சீரியலில் நடிக்கணுங்கிறது, அது முக்கியமான சீரியல், அது பெரிய சேனலில் வர்றதுனால அவங்க வந்து இங்கே சென்னைக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய எப்படி சீரியல் பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஒரு தொடர்ந்து 15 நாட்கள் வந்து ஒர்க் இருக்கும். கணவருக்கு விபின் வந்து அங்கேருந்து தனிமையில் அவர் அங்கே தனியாக தான் இருக்கார் பெங்களூரில். ஸோ வந்து போயிட்டுருக்க நேரத்தில் இவர் எதுக்காகவோ கூப்பிட்ருக்கார் கடைசி நேரத்தில். இது எப்போ வர்ற அப்படின்னு கேட்ட பிறகு தான் அவங்க சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து ஷூட் இருக்குது, என்னால் வர முடியலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடைசி நேர வாக்குவாதத்தில் வேறு மாதிரியான வார்த்தைகள் தடித்து போய் அவர் பேசியிருக்கிறதாக அவங்க காவல்துறையிலேருந்து சொல்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் தான் அவங்க வந்து அதாவது திடீர்னு சடனாக எடுத்த ஒரு முடிவு தான் மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். வணக்கம். கயல் தொலைக்காட்சி தொடரில் நடிச்சிட்டு இருந்த சுபாஷினி வந்து நேற்று உயிரை மாய்ச்சிட்டு இருக்காங்க. வந்து அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அதாவது பெரிய அதிர்ச்சி இந்த மாதிரியான சம்பவம் நடந்தது. சின்னத்திரை இப்போதான் ஒரு பெரிய கட்டமைப்போடு அவங்க வந்து புதுசாக தேர்தலெலாம் நடத்தி, அதாவது சின்னத்திரை நடிகைகளுக்கான என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் தீர்க்கறதுக்கு தனியாக ஒரு டீமெல்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து இது வரைக்கும் இருந்த பொறுப்பில் இருந்தவங்க யாருமே அது மாதிரி பண்ணலை. இப்போ இவங்க வந்து அதுக்கான ஒரு டீம் மாதிரி வச்சு துர்பாக்கியமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய விஷயங்களை, ஆட்களில் பாதிக்கப்பட்டவங்க, மன உளைச்சலில் உள்ளவங்க, இவங்களெல்லாம் வந்து கவுன்சிலிங் மூலமாக அவங்களுக்கான தீர்வுகளை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி புதுசாக அமைப்பு ஏற்படுத்தியிருந்தாங்க. அது இந்த நேரத்தில் வந்து இவங்க சுபாஷினியோட இந்த மரணம் வந்து பெரிய அதிர்ச்சி எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அந்த நிமிஷம், கடைசி நிமிஷத்து வரைக்குமான ஒரு அவங்களுடைய மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அதுக்கான ஒரு எடுப்பாங்கன்னு இங்கே யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. அப்படியான ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. சொல்கிறாங்க வந்து சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆமாம். முதல் நாள் வந்து அவங்க ஏதோ ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்து அந்த டூரெல்லாம் கூட போட்டிருக்காங்க. ஆமாம். கென்யா காடுகளில் போய் அழகாக அது நடந்து போகிற அதெல்லாம் அந்த வீடியோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. அதனால் அவங்க அந்த வந்து இயல்பாகவே சுபாஷினி எப்படின்னா, அவங்களுக்கு வந்து இலங்கை பொண்ணு, அவங்க இலங்கையை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷுவல் மீடியாவில் நம்ம வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால தான் அவங்க ஒரு டீமோட சேர்ந்துட்டு இலங்கை ஈழப்போர்கள் சம்பந்தமான ஒரு படத்தில் வந்து இனி அவன் நினைக்கிறேன், அந்த படத்தில் வந்து அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த சின்ன படத்தில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணு, நல்ல ஆக்டிங் டேலண்டோட நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு எல்லாம் பாராட்டு கிடைச்சிட்டு இருந்த நேரத்திலே, இங்கே தமிழில் வந்து எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு ஒரு காமெடி படம் ஒன்று வந்தது. அதில் வந்து இவங்க ஒரு ரோல் பண்ணாங்க. அந்த ரோல்லையும் அவங்க அதிகமாக கவனிக்கப்பட்டது சுபாஷினியோட அந்த என்ன சொல்கிறது, ஒரு துடிப்பான ஆக்டிவிட்டீஸ் இதாக தான் படத்தில் வந்து அதிகமாக பேசப்பட்டது. அதனால் இந்த பொண்ணு அப்போவே வந்து எல்லோரும் இந்த படத்தில் வந்து இந்த பொண்ணுக்கு தனியாக ஒரு ஃபியூச்சர் இருக்கும் போல இருக்குது, அப்படி ஒரு ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த பேச்சு இருந்தது, விமர்சனமெல்லாம் இருந்தது. இந்த சின்னத்திரையில் வந்து கயல் சீரியலில் வந்து அப்போ அந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு, அந்த சீரியல் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருச்சு. கிடைச்ச அந்த தீபிகாங்கிற கதாபாத்திரத்தில் ரொம்ப ஆக்டிவாக பண்ணி, அது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவங்க வந்து எடுத்து போட்ட வீடியோ, அதாவது சீரியலில் நடிக்காமல் எடுத்து போட்ட வீடியோக்களில் பயங்கர வைரலாக பரவும் ரீல்ஸில். அந்த மாதிரியான இவங்களோட கேரக்டரும் வந்து பப்ளிக் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. இவங்களுடைய க்யூட்னஸ்ஸு, இவங்களுடைய டயலாக் டெலிவரி, இவங்களுடைய பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அது அவர்சனாக இருக்கக்கூடாது. குறிப்பாக வந்து பிடிக்குதோ இல்லையோ அவர்சனாக இருந்துடக்கூடாது. அப்படி வந்து சுபாஷினியை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அவங்க தனியாக எடுத்து போடுற ரீல்ஸுகளுக்கே வந்து ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க, ரசிகர்கள். அவங்க எடுத்து ஷார்ட்ஸு கட் பண்ணி போடுறதும், அந்த ரீல்ஸ் போடுறதும், இன்ஸ்டாகிராமில் போடுற பதிவுகளும் வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்படி வந்து அவங்க வந்து இந்த சீரியலை வந்து அவங்க நினச்ச மாதிரியே இலங்கையிலேருந்து வரும்போது என்ன நினச்சாங்களோ அதை வந்து
ஒரு திரைப்படத்தில் நடித்து கூட இல்லாமல் ஒரு சீரியலில் நடித்து அவங்களுக்கு அந்த பெரிய வியூஸ் கிடைச்சது. அந்த நேரத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு ஃபேமிலியோட சேர்ந்த ஒரு குடும்ப நண்பர் வந்து விபின் சந்திரான், அவரை வந்து குடும்பத்தோட சேர்ந்து தான், அது லவ் மேரேஜ் இல்லை, அவங்களே பார்த்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் தான். அது அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்லேயே அவரும் இலங்கை பின்புலம் கொண்டவரா? அவர் இலங்கை பின்புலம் உள்ளவர் தான். பெங்களூரில் இருக்கார் அவர். பெங்களூரில் அவங்க ஃபேமிலியெல்லாம் பெங்களூரில் தான் இருக்காங்க. அது மூலமாக அவங்கள வந்து இது பண்ணி அவங்க 2 பேரும் பழகி, அவங்க அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் பண்ண பிறகு அவங்க சொல்லி அவங்க அது பழகி அதுக்கப்புறம் தான் அவங்க காதலாக போகுது. அதுலேயே அவங்க 2 பேரும், அந்த விபினும் இவங்களும் சேர்ந்து எடுத்த ரீல்ஸ் வந்து ரொம்ப பிரபலமானது. அவங்க வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து பதிவு பண்ணுற மாதிரி சுபாஷினி வந்து வீடியோக்களை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு சீரியலில், கயல் சீரியலில் நடிக்கணுங்கிறது, அது முக்கியமான சீரியல், அது பெரிய சேனலில் வர்றதுனால அவங்க வந்து இங்கே சென்னைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எப்படி சீரியல் பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஒரு தொடர்ந்து 15 நாட்கள் வந்து இது இருக்கும், ஒர்க் இருக்கும். 15 நாள்லையும் வந்து நீங்கள் வந்து நினச்சா போக முடியாது. ஏன்னா அது சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த எபிசோடுக்கான விஷயங்களில் வந்து. அதனால் அங்கே மேக்ஸிமம் இங்கேயே தங்குற மாதிரி அவங்க வந்து ஐயப்பந்தாங்கலில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து வீடு எடுத்து அவங்க தங்கியிருக்காங்க. தங்கிக்கிட்டு இருக்கிறது தான் அவங்க தனியாக அவங்களுடைய ஷூட்டிங்க்கு போய்கிட்டு வந்துட்டு எல்லாமே கிட்டத்தட்ட அந்த கிராமத்து பக்கம் கோவூர் அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த சீரியலோடக்கான ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. இப்போது அவர் கணவருக்கு விபின் வந்து அங்கேருந்து தனிமையில், அவர் தனியாக தான் இருக்கார் பெங்களூரில். வந்து போயிட்டுருக்க நேரத்தில் இவர் எதுக்காகவோ கூப்பிட்ருக்கார் கடைசி நேரத்தில். இது எப்போ வர்ற அப்படின்னு கேட்ட பிறகு தான் அவங்க சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து ஷூட் இருக்கு, என்னால் வர முடியலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடைசி நேர வாக்குவாதத்தில் வேறு மாதிரியான வார்த்தைகள் தடித்து போய் அவர் பேசியிருக்கிறதாக அவங்க காவல்துறையிலேருந்து சொல்கிறாங்க. மீடியா ஆட்கள், நம்ம நண்பர்களும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு சின்னத்திரை வட்டாரத்துலேயும் மீடியா நண்பர்களும் சேர்ந்து சொல்கிறாங்க. அந்த அந்த பேச்சுவார்த்தையில் தான் அவங்க வந்து அதாவது திடீர்னு சடனாக எடுத்த ஒரு முடிவு தான் அவங்கள வந்து இவ்வளோ பெரிய ஒரு இதுக்கு தள்ளிருச்சு. இப்போ வந்து காவல்துறை என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எப்படி இந்த இவ்வளவு கடைசி நிமிஷம் அவங்க போட்ட வீடியோ, அவங்க ரீல்ஸில் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ண இதெல்லாம் வந்து இந்த முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து யாருமே நம்ப முடியல. இப்போ நீங்கள் ரீல்ஸில் பார்த்தவங்க எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, கணவருக்கும் அவருக்குமே வந்து உறவுல எதுவும் சிக்கல் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, என் கணவரை கண்களால் கைது செய்த தருணம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பயங்கர வைரலாக இருக்காது. அந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த எப்போவுமே இந்த ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள்ட்ட இருந்து வந்து வார்த்தை தடிச்சோ, ஒரு சின்னதாக ஒரு அவமானமோ எதுவும் நடந்தாலோ மனசு தாங்காது. மற்ற இடங்களில் யார் இப்போ இருந்தாலும் வரும். ஆனால் நம்ம நேசிக்கிற நம்மளுடைய கூடவே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற அந்த அந்த விஷயங்கள் வந்து பெரிய மனசை பாதிச்சிடும். அப்படி தான் அந்த சுபாஷினி வந்து அதுக்கு திடீர்னு அந்த முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இதுக்கு பின்னாடி வேறு பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத காவல்துறையை சேர்ந்தவங்க வந்து தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு அந்த சின்னத்திரை வட்டாரத்தில் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. காரணம், புது அமைப்பு வந்து அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி நடந்து போச்சு, இவங்க சுபாஷினிக்கு இப்படி ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறது தான். சமீபத்தில் வந்து கிட்டத்தட்ட சாலிகிராமத்திலே ஒரு ஒரு சின்னத்திரை நட்சத்திரம், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள சின்னத்திரை நட்சத்திரங்கள் 2-3 பேர், சித்ரா, இவங்களுடைய இழப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. என்ன அப்படின்னா, அதாவது சின்ன வயது, இளம் வயதில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயதுக்குள்ளேயே அவங்க வந்து பெரிய புகழ் வெளிச்சத்துக்கு வந்து வந்துடுறாங்க. புகழ் வெளிச்சம் ஒரு பக்கம், பணம் ஒரு பக்கம், ரசிகர்களுடைய அன்பும் பெரிய ஃபாலோவர்ஸ்லாம், இதெல்லாம் இவங்களுக்கு வந்து புதுவிதமான ஒரு ஒரு உணர்வை ஏற்படுத்துது. ஆனால் அந்த புகழ் வெளிச்சத்தை அவங்களால தாங்க முடியல அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த தாங்க முடியாமல், அதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் அந்த மனசு வந்து என்னென்னமோ போட்டு அலைபாயுது. அந்த நேரத்தில் வந்து நமக்கு இப்படி ஒரு 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 இக்கட்டான சூழல் வந்து ஒருத்தர் மூலம் வருதுன்னு சொன்னால் அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாக நடிகைகளுக்கு வந்து அந்த மேரேஜ் லைஃப்புமே வந்து இப்போ கொரோனாவிற்கு தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. வந்து ஒன்று பிரேக் ஆகுது, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுது அப்படி. அதான் உண்மை. அது என்ன எப்படின்னா,
இப்போ சித்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சித்ரா வந்து நான் தான் நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன். ஒரு பெரிய பத்திரிக்கையில இருக்கும்போது இன்டர்வியூ எடுத்து அதோடைய அட்டை படத்தில அந்த சித்ராவே எனக்கு நம்பர் குடுத்து அவங்க ஃபோட்டோ அனுப்புறாங்க. புதுசா எடுத்தது. நான் இதுவரைக்கும் எதுலயுமே பதிவிடல. உங்களுக்கு தான் குடுக்குறேன்னு சொல்லி அந்த அட்டையிலே வந்தது. அட்டையில வந்துட்டு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. நல்லா இருக்கு கண்ணன். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் எடுத்து அது பேப்பர்ல வருது. அட்டை பக்கத்துல வருது. அதனால அவங்க ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. அவங்க சித்ரா கேரக்டர் எப்படின்னா, தனக்கு ஒரு ரசிகர்கள் வந்து யாராவது இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி நான் அப்படின்னு சும்மா எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, நேரடியா அந்த வீட்டுக்கு சஸ்பென்ஸா போயிருவாங்க. அப்படி வந்து சித்ரா அப்படி ஒண்ணு பண்ணாங்க. ஒரு புதுப்பேட்டை பக்கத்துல நினைக்கிறேன். அந்த ஒரு அம்மாவுடைய வயதான அம்மாவுடைய என் மருமக மாதிரி இருக்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஏதோ எழுதியிருந்தாங்க. நான் தனியா வீட்டில் இருக்கம்மா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. சித்ரா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் நேராக அவங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அந்த அம்மா டிவியில் அவங்க சித்ரா நடித்த சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் கதவை தட்டி சித்ரா போய் நின்னா எப்படி இருக்கும்? அந்த அம்மா அழுது கண்ணீர் விட்டு தாங்க முடியாத அழுது அந்த வீடியோ வந்து சித்ரா எனக்கு அனுப்புனாங்க. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கக்கூடிய அளவுக்கு சின்னத்திரை சீரியல் நடிகைகள் வந்து மாறி இருக்காங்க. பெரிய திரைப்படங்களில் நடித்த ஒரு நட்சத்திரத்துக்கு கூட இப்படியான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்காது. ஏன்னா அவங்க அடுத்தடுத்து படம்னு சொல்லிட்டு வேறு இடங்களுக்கு, மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு ஷூட்டிங் போயிடுவாங்க. ரெண்டாவது அவங்கள வந்து ரசிகர்கள் வந்து ஓரளவுக்கு தான் பெரிய பொது இடத்துல பார்ப்பாங்க, அவ்வளோதான். இவ்வளோ தூரத்துக்கு இண்டிவிஜுவலாலாம் பார்க்க மாட்டாங்க. இவ்வளோ தூரம் உணர்வுபூர்வமாக ஒரு தினம் ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு பாதிப்பை வந்து திரைப்படம் ஏற்படுத்தாது. ஆனால் சீரியல் ஏற்படுத்திடும். அதில் தான் இந்த சுபாஷினி வந்து அவங்க பெரிய அளவில் அவங்க வந்து மக்கள் மத்தியில் ரசிகர்கள்ட்ட பேசப்பட்டிருக்காங்க. இப்போ சித்ரா மாதிரியான ஒரு பெரிய அந்த ஒரு பக்குவமுள்ள ஒரு பொண்ணு வந்து போய் அவங்கள வந்து ரசிகர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக அவங்க பண்ணுற வேலை இருக்குல்ல, அது இன்னும் அவங்களுக்கான ஒரு பெரிய புகழ் வெளிச்சத்தை கொடுத்துருக்கு. அதை வந்து தாங்கணும். அதை தாங்கக்கூடிய அந்த பக்குவத்தோடு அவங்க அதையும் சேர்ந்து வளர்ந்தாதான் இந்த வெற்றியும் இந்த புகழும் நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறது இது மூலமா நமக்கு தெரியுது. நடிகைகள் எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு சிக்கலை எதிர்கொள்கிறாங்க. அது பெரிய திரையாக இருந்தாலும் சரி, சின்ன திரையாக இருந்தாலும் சரி. ஆனால் சின்ன திரையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னதான் நடக்குது? டிவி வந்த நேரத்தில் திரைப்படத்துக்கே எதிராக மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போ திரையுலகத்தை சேர்ந்தவங்க வந்து நினைச்சாங்க. டிவி வந்து நம்ம வந்து காலி பண்ணிடுமா அப்படின்னு. ஆனால் டிவிலேயே திரைப்படத்தை விட டிவி எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமாக மாறி இருக்கு அப்படிங்கிறத இந்த சீரியல்கள் வந்து நமக்கு வந்து காமிச்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து தொலைக்காட்சி வந்துருச்சு. இந்த புகழ் வெளிச்சம் வளர்ற போதே அவங்கள பற்றின விமர்சனங்களும் கடுமையாக வந்திருக்கு. அதாவது முக்கிய நட்சத்திரங்களில் நான் சின்னத்திரை நடிக்கிற முக்கிய நட்சத்திரங்களை விட்டுட்டு மற்ற உள்ள நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்ட்டி கலாச்சாரங்கள், ஒரு ஹோட்டல்ஸ் போகிறது, ஒரு எல்லாருக்கூடையும் வெளியில் போய் ஸ்டே பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த மறைமுகமாக ஒரு வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னத்திரையில் ஒரு சீரியலில் வந்து வாய்ப்பு வாங்குறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து தொடர்பு கொண்டு அவர் மூலமாக வந்து கண்டிப்பாக சீரியலில் வாய்ப்பும் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து தன்னுடைய தேவைகளுக்கும் அந்த நட்சத்திரங்களை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கார் அப்படிங்கிறத வந்து வீடியோவாகவும் புகைப்படங்களாகவும் இணையதளத்திலையும் ட்விட்டர் பக்கங்களையும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களையும் வெளிவந்துருச்சு. அவங்களாம் எப்படி வந்திருக்காங்கன்னா, அவங்க ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறாங்க அந்த நடிகைகள். நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய, அதாவது இவ்வளோ முக்கியமான சீரியலில் ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டரை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய வாய்ப்பு வரும், சினிமாவில் வாய்ப்பு வரும், தொடர்ந்து நீங்கள் நடிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் எங்களுக்காக பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயத்தை வந்து பண்ணணுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அப்படி அவர் கேட்டு அவங்களுக்கு தெரியாமல் எடுத்த புகைப்படங்கள் தான் வந்து வெளியில் வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அப்படியான ஒரு பெரிய மறைமுகமான ஒரு விஷயங்கள் வந்து சின்ன திரையில் வந்து நடந்துகிட்டு இருக்காங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ குறைஞ்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க வந்து ரொம்ப இது மாதிரி வெளியில் பரவுது அப்படின்னா அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸ்லாம் போட்டுட்டு அது இந்த மாதிரி இங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கெல்லாம் இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. வாய்மொழியாக அந்தந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் திரைப்படத்தில் இருக்கவங்களை சேர்ந்தவங்களும் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதை வந்து வெளிப்படையாக பேசினது யார் அப்படின்னா ராதிகா அவர்கள் தான். ராதிகா வந்து தன்னோட நடிக்கிற நட்சத்திரங்களுக்கு, அதில் குறிப்பாக நடிகைகளுக்கு
இப்படியான ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து கொந்தளிச்சிருவாங்க. அது ராதிகா அவர்களுடைய கேரக்டர். நான் வந்து பல தடவை அவங்கள பற்றி இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அவங்களுடைய கேரக்டர். அவங்க வந்து பெண்கள் வந்து வயிற்றுப்பாட்டுக்காக நடிக்கணும்னு ஒரு ஃபேஷன் நினச்சி வர்றாங்க. நீங்கள் அவங்கள வந்து இந்த மாதிரியா பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க படப்பிடிப்பில் அவங்களுக்கு நெருக்கமான ஒரு படப்பிடிப்பில் அவங்க தயாரிப்பில் வந்ததில் வந்து அப்படி ஒரு சம்பவம் அவங்க கேள்விப்பட்டுட்டு அந்த டைரக்டரை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்டுனா பேசுறது இல்லை, அடிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரியா வந்து ராதிகா அவர்கள் வந்து இந்த மாதிரியான பெண்களுக்கான இந்த பிரச்சனை நேரடியாக அவங்க வந்து அவங்களுக்கு சரி பண்ணுவாங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனே களத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி ராதிகா அவர்கள் இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. அவங்க அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள்னால் அவங்க வந்து உடனே தட்டி கேட்பாங்க. அப்படி வந்து முக்கியமான இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்டோட இவங்கெல்லாம் தொடர்புலே இல்லை. இப்போ சுபாஷினி மாதிரி ஒரு நட்சத்திரம் வந்து நடிச்சிருக்காங்க. யார் எந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டை கூட அவங்க டச்சில் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இருந்தாங்கன்னா அவங்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ராதிகா மாதிரி ஒரு பெரிய அனுபவம் உள்ள ஒரு நட்சத்திரம் வந்து அவங்கள கைட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு உலகத்தில் இருப்பாங்க, அவங்களுடைய உலகத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து இதை பற்றி சொன்னாலே பூமர்னு கூட சில பேர் சொல்லிடுவாங்க. ஆனால் ராதிகா அவர்கள் வந்து செய்த அதிரடி தான் அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சின்னத்திரையில் இல்லாமல் இருந்தது. அப்படி ஒரு பிரச்சனை வந்து சுபாஷினிக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத இனிமேல் காவல்துறை விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும்.